Hello friends, this is Android Tamil YouTube channel. நான் ஜெகதீசன். இன்னைக்கு நான் வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, நீங்க சென்னையில லோக்கல் ட்ரெயின்ஸ்ல டிராவல் பண்ணுவீங்க இல்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல EMU, MEMU, DEMU இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸ்ல டிராவல் பண்றீங்களா இருந்தா டெய்லி ஸ்டேஷன்ல போயிட்டு டிக்கெட் எடுத்து தென் travel பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப சிம்பிளா உங்களோட மொபைல்லயே டிக்கெட் எடுத்து எப்படி travel பண்றதுன்னு சொல்ல போறேன். இதுக்கு எந்தவித பிளாட்ஃபார்ம் ஃபீஸோ இல்ல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நீங்க ஸ்டேஷன்ல எடுக்கிற அதே ரேட்டுக்கு உங்க மொபைல்ல எடுத்து பேப்பர்லெஸ்ஸா travel பண்ணலாம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம Android Tamil YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Play Store open பண்ணிக்கோங்க. Play Store open பண்ணிட்டு searchல UTS அப்படினு search பண்ணுங்க. search பண்ணீங்களா கீழ பாத்தீங்களா செகண்டா ஆரஞ்சு கலர் ஐகான் மாதிரி இருக்குல ட்ரெயின் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓபன் பண்ணீங்களா மேலே ரைட் கார்னரில் லாகின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணிங்களா ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூடிஎஸ் அக்கௌண்ட் இருந்தால் உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட நேம் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்களா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்களா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆன அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்களா உங்களுக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், அதை அலோவ் கொடுத்துருங்க. இந்த ஆப்புக்கு லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன் எல்லாமே காமிக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த ஆப்பை நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஆப் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண முடியாது. அண்டு ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருந்துட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ண முடியாது. ட்ராக்லேருந்து 20 மீட்டர்ஸ் அதேமாதிரி ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் நீங்கள் வெளியே இருந்து தான் இந்த ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ண முடியும். இதில் புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் கொடுத்துட்டு ஸ்டோர் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் சென்னை சபர்பன் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதில் நான் இப்போது ஆவடி செலக்ட் பண்ணுறேன். ஆவடி ஆவடி செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஃபேர் கொடுங்க. கெட் ஃபேர் கொடுத்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிக்கும் டிக்கெட் ரேட்டு. சப்போஸ் நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் யாரையாவது ஆட் பண்ணணும்னா அடல்ட் அதை கிளிக் பண்ணி இன்னும் எத்தனை பேர் வராங்களோ 2 or 3 அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன் யாராவது இருந்தாங்களோ அதுவும் எத்தனை கவுண்ட்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் டிக்கெட் டைப்னு இருக்குல்ல அது ஜேர்னினா 1 டைம், அதாவது நீங்கள் சென்னை டு ஆவடி போகலாம். இதே ரிட்டன்னா நீங்கள் சென்னை டு ஆவடி டு சென்னை திரும்ப ரிட்டன் வர்றது இதே டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ட்ரெயின் டைப் ஆர்டினரி ட்ரெயின்னா நீங்கள் சென்னையாக இருந்தால் லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஆர்டினரியில் வரும். இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் நீலகிரி எக்ஸ்பிரஸ் அது மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கே தெரியும் லோக்கல் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் டைப்பில் பே யூஸிங் கீழே இருக்கலாம் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. எங்கேருந்து எங்கே அமௌண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா ஜேர்னி 1 ஹவரில் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ புக் கொடுத்துருங்க. புக் கொடுத்தீங்களா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் எஸ்பிஐ அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது அதை கொடுத்துட்டு பே கொடுங்க. பே கொடுத்தீங்களா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பே பை யூஸிங் யூபிஐ ஆப்னு கேட்குதுல்ல அது கொடுத்தீங்களா இந்த மாதிரி 5 minutes டைம் ஓடும். இப்போ உங்களோட மொபைலுக்கு பே ஆப் ஓப்பன் ஆகும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அங்கே கிளிக் பண்ணி பே கொடுத்துருங்க. பே கொடுத்து உங்களோட பின்னை என்டர் பண்ணுங்கள். நான் இப்போ பே பண்ணல பேக் வந்துடுறேன். பே பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். நான் பே பண்ணாமல் பேக் வந்துடுறேன். இப்போது பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிரும். இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. அங்கே ஷோ டிக்கெட்ஸ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை நீங்கள் டிடி கேட்டால் ஷோ பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.